சோ வெல்கம் மாமே. நம்ம திரையில பார்த்த சிவில் வார் மூவி மொத்தமாவே ஃபேக்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? ஏன்னா ஆரம்பத்துல இந்த சிவில் வார் மூவிக்கான ஸ்கிரிப்ட் அப்படின்றது கம்ப்ளீட்லி ரொம்ப வித்தியாசமா இருந்திருக்குங்க. லைக் இந்த சிவில் வார் மூவியோட மெயின் வில்லன் பேரன் சீமோ தான். அவன் ஒரு டிவைஸ் உருவாக்கி மக்கள்கள் எல்லாம் பைத்தியமாக்கி அவங்கள அடிச்சுக்க வைக்கிற மாதிரியான ஒரு பிளான் அப்படின்றது சிவில் வாருக்கு இருந்திருக்கு. லிட்டரலி நம்ம டிசில பார்த்த ஜோக்கர் மாதிரியான ஒரு கேரக்டரா தான் பேரன் சீமோவை ஒரு சைக்கோத்தனமான வில்லனா இந்த மூவில கொடுக்கணும்னு ஆரம்பத்துல கிரியேட்டர்ஸ் ஒரு பிளான் வச்சிருந்திருக்காங்க. அண்ட் இது கூடவே காமிக்ஸ் பேஸ் பண்ணி தான் இந்த மூவி வரதா பிளான் எல்லாம் போட்டு வச்சிருந்திருக்காங்க. அதையுமே மாத்திருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஆரம்பத்துல இந்த படத்துல அயன் மேனே இல்லையாங்க. அப்புறம் அயன் மேனை இப்படி உள்ள கொண்டு வந்தாங்க. அண்ட் இது கூடவே இப்ப நான் சொல்ல போற இந்த விஷயத்தை கேட்டீங்கன்னா கண்டிப்பா ஷாக் ஆயிடுவீங்கன்னு தான் சொல்லணும். ஏன்னா சிவில் வார்ல கேப்டன் அமெரிக்கா டீம்ல ஹல்க் வந்து டீம் அயன் மேன்ல இருக்க எல்லாத்தையுமே போட்டு பொளந்து கட்டுற மாதிரியான ஒரு பிளான் தான் இந்த ஒரு கேப்டன் அமெரிக்கா சிவில் வாருக்கு இருந்திருக்கு. இது கூடவே ஸ்பைடர்மேன் இந்த மூவில கடைசியில தான் கொண்டு வந்திருக்காங்க. இப்படி ஏகப்பட்ட சேஞ்சஸ்க்குள்ள இந்த சிவில் வார் மூவி போயிட்டு அண்ட் ஆரம்ப ஸ்கிரிப்ட்ல இருந்த ஏகப்பட்ட விஷயங்களை மாத்தி தான் இந்த ஒரு சிவில் வார் மூவியே வந்திருக்கு. ஏகப்பட்ட இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் எல்லாம் ஒரிஜினல் ஸ்கிரிப்ட்ல இருந்து மாத்திருக்காங்க. அதெல்லாம் என்ன ஏதுன்றதை இந்த ஒரு வீடியோல தெளிவா பார்க்கலாம். சோ அதனாலே இந்த வீடியோ உங்களுக்கு பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது. சோ ஸ்கிப் பண்ணாம வாட்ச் பண்ணுங்க. ரைட், ஓவரா பேசாம வீடியோ ஆரம்பிச்சிடலாம். சோ எடுத்ததுமே இந்த சிவில் வார்க்கான ஸ்கிரிப்ட்ங்க. இந்த சிவில் வார் மூவில நம்ம பார்த்த ஒட்டுமொத்த ஸ்கிரிப்ட்டுமே ஃபேக்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? ஏன்னா அப்படிதான் ஆரம்பத்துல இந்த சிவில் வார் மூவிக்கான ஸ்கிரிப்டே எழுதப்பட்டிருக்கு. அது எப்படி அப்படின்ற மாதிரி கேட்டீங்கன்னா இந்த மூவியோட வில்லனான பேரன் சீமோ ஒரு டிஃபரெண்டான பாம்பை கண்டுபிடிக்கிறான். அண்ட் அதுதான் மேட் பாம். அந்த மேட் பாம்பை வச்சு எல்லா மக்களையும் பைத்தியமாக்கி அவங்களுக்குள்ளேயே அடிச்சுக்க வைக்கிறது தான் பேரன் சீமோட பிளானா இருக்கணும்னு இதான் சிவில் வார் மூவியோட ஸ்கிரிப்டா இருந்திருக்கு. அண்ட் அதை இப்படி நம்ம கேப்டன் அமெரிக்கா தடுத்து பேரன் சீமோவை பொளந்து கட்டுறாருன்ற மாதிரியான அப்படி ஒரு பிளானை தான் இந்த ஒரு சிவில் வார் மூவிக்கு போட்டு வச்சிருந்திருக்காங்க. அண்ட் இதே மாதிரி தான் காமிக்ஸ்லயே நடந்திருக்கும். இதே படமா கொண்டு வரணும்னு ஆரம்பத்துல ஒரு பிளான் இருந்திருக்கு. அப்புறம் தான் இந்த விஷயத்தை மாத்திருக்காங்க. சோ இங்க நெக்ஸ்டா நம்ம பார்த்த சிவில் வார் மூவில அயன் மேனே இல்லாம இருந்திருக்கணும்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? கேப்டன் அமெரிக்கா சிவில் வார் அப்படின்ற பேருக்கு ஏத்த மாதிரி இந்த மூவி ஃபுல் அண்ட் ஃபுல் கேப்டன் அமெரிக்காவை வச்சு மட்டும் தான் நகரணும் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு பிளானை தான் ஆரம்பத்துல கிரியேட்டர்ஸ் போட்டு வச்சிருந்திருக்காங்க. இப்படிதான் படமுமே ஓகேயா இருக்கு. அண்ட் ஆரம்பத்துல ராபர்ட் டவுனி ஜூனியர் அயன் மேன் இந்த படத்துல இருக்கணும் அப்படின்ற மாதிரி எந்த ஒரு கான்ட்ராக்டுமே இல்லங்க. சோ அவர் இல்லாம சோ இது ஒரு சாதாரண கேப்டன் அமெரிக்கா படமா தான் இருந்திருக்கு. சோ இதுக்கு அப்புறம் தான் ராபர்ட் டவுனி ஜூனியர் உள்ள வந்து என்னப்பா படம் எடுக்கிறீங்க போல, நமக்கு என்ன ரோல் அப்படின்ற மாதிரி கேட்க, தலைவா உங்களுக்கு எந்த ரோலும் இல்ல, இது கேப்டன் அமெரிக்கான மூவி, செத்த ஓரமா போய் உட்காரியா அப்படின்ற மாதிரி கெவின் பேகே சொல்ல, என்னது நான் இல்லாம படமா, என்ன கெவின் பேகே தம்பியை மறந்துட்டு போல இருக்கு, ஏதாவது ஒரு ரோல் கொடுங்க அப்படின்ற மாதிரி ஒத்த கால நின்று இருக்காரு. சரி போனா போயிட்டு போகுது, ஒரு சின்ன ரோலா கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன ரோல்ல அயன் மேன் உள்ள எடுத்துட்டு வந்து அப்புறம் அனுப்பி விட்டுலான்னு பிளான் பண்ணி வச்சிருந்திருக்காங்க. இல்ல எனக்கு சின்ன ரோல்லாம் வேணாம், நான் நடிச்சா வில்லனா தான் நடிப்பேன், கோலீடா தான் நடிப்பேன்னு நம்ம ராபர்ட் டவுனி ஜூனியர் ஒத்த கால நின்னனால ஸ்கிரிப்ட்ல ஏகப்பட்ட சேஞ்சஸ் மாத்தி அப்புறம் தான் நம்ம பார்த்த சிவில் வார் மூவி வந்திருக்கு. தலைமை இல்லாம மார்வல் இருக்க கூடாதுன்னு நமக்கு மட்டும் இல்லங்க, அவருக்குமே விருப்பம் இல்ல தான் நினைக்கிறேன். ஏன்னா மார்வலே ராபர்ட் டவுனி ஜூனியர் கை கழுவி விட்டாலும் திரும்ப அவர் எப்படியாவது உள்ள வந்துடுறாருங்க. இப்ப டூம்ஸ்டேல டூம் வர போறாரு. சோ இங்க இருந்து நெக்ஸ்டா இந்த சிவில் வார் மூவில நம்ம அயன் மேனை ஒரு முழுக்க பயங்கரமான வில்லனா காட்டுறதுக்கு ஆரம்பத்துல மார்வல் பிளான் பண்ணி வச்சிருந்தாங்கன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? ஏன்னா அப்படி ஒரு பிளான் தான் இந்த படத்துக்கு இருந்திருக்கு. பட் வில்லனா காட்டணும்னா அதுக்கு ஒரு தனி ஸ்டோரி லைன் கொடுக்கணும். ஆரம்பத்துல இருந்து ஹீரோவா பில்ட் பண்ண ஒரு கேரக்டரை எப்படி திடீர்னு வில்லனா காட்டுறது? அந்த கேரக்டரை வச்சு தான் எம்சியூவே பில்ட் ஆயிருக்கு. எம்சியூக்கு அடித்தளம் போட்டதே அயன் மேன் தான். அயன் மேனை வில்லனா காட்டணும்னா அது சரிபட்டு வராது. இப்படி எல்லாம் சடனா முடிவெடுத்து வில்லனா மாத்திரக்கூடாது. வில்லனா காட்டுறதுக்கு பதிலா அயன் மேனுக்கு ஒரு கொள்கை இருக்கு. சோ அதை அவர் ஃபாலோ பண்றதுனால அவருக்கு பின்னாடி ஒரு குரூப் ஆஃப் அவெஞ்சர்ஸ் இருக்காங்க. அண்ட் கேப்டனுக்கு பின்னாடி ஒரு கொள்கை இருக்கு, அதை அவருக்கு பின்னாடி இருக்கவங்க ஃபாலோ பண்றாங்க. சோ அவருக்கு பின்னாடி ஒரு செட் ஆஃப் அவெஞ்சர்ஸ் இருக்காங்கன்னு எதிர் கொள்கை இருக்க ரெண்டு பெரிய தலைக்கும் பின்னாடி ரெண்டு டீம் பிரிஞ்சு அப்படின்ற மாதிரி இந்த சிவில் வார்ல காட்டியிருப்பாங்க. என்ன கேட்டீங்கன்னா சிவில் வார்ல காட்டின மாதிரி அவரோட கொள்கைக்கே அவர் உண்மையா இருந்து கேப்டனை எதிர்க்கிற மாதிரி இந்த படத்துல கரெக்டா காட்டியிருப்பாங்க. நல்ல வேலை அதை எதையும் மாத்தல. அப்படிங்கிறது நெக்ஸ்டா இந்த ஒரு சிவில் வார் மூவில ஆண்ட் மேனோட ஆளான வாஸ்பையும் உள்ள எடுத்துட்டு வரணும்னு ஆரம்பத்துல கிரியேட்டர்ஸ் ஒரு பிளான் பண்ணி வச்சிருந்திருக்காங்க. இந்த வாஸ்ப் அப்படின்ற கேரக்டருக்கும் அவெஞ்சர்ஸ் மூவிக்கும் ராசியா இல்லன்னு நினைக்கிறாங்க. ஏன்னா அவெஞ்சர்ஸ் ஒன்லயும் வாஸ்ப பிளாக் விடோக்கு பதிலா உள்ள எடுத்துட்டு வரணும்னு பிளான் இருந்திருக்கு. அவெஞ்சர்ஸ் ஏஜ் ஆஃப் அல்ட்ரான்லயும் வாஸ்ப உள்ள எடுத்துட்டு வரணும்னு பிளான் பண்ணி வச்சிருந்திருக்காங்க. அண்ட் சிவில் வார்லயாவது வாஸ்ப கொண்டு வரணும்னு அவங்க வச்சிருந்த இந்த பிளானுமே மொத்தமா மண்ண கவிர்ச்சு வாஸ்ப கடைசி வரைக்கும் உள்ள எடுத்துட்டு வராம விட்டானுங்க. அப்படிங்கிறது நெக்ஸ்டா இந்த சிவில் வார் மூவிக்குள்ள ஆண்ட் மேனை கொண்டு வரணும் அப்படின்ற பிளானே இல்லங்க. வாஸ்ப எடுத்துட்டு வரணும்னு ஒரு பிளான் வச்சிருந்திருக்காங்க. அதுவுமே நடக்காம போயிடுச்சு. சரி வாஸ்ப வேண்டாம், ஆண்ட் மேனை உள்ள எடுத்துட்டு வரலான்னு அதுக்கப்புறம் தான் ஆண்ட் மேனை சிவில் வார்க்குள்ள எடுத்துட்டு வந்திருப்பாங்க. இங்க வாஸ்புக்கு பதிலா தான் ஆண்ட் மேனை சிவில் வார்ல ரீப்ளேஸ் பண்ணிருப்பாங்க. உள்ள கொண்டு வந்து என்னங்க பிரோஜனம்? ஏர்போர்ட் பேட்டில்ல தலைவன் அடி வாங்கிட்டு ஆரஞ்சு ஜூஸ்ல கேட்டுட்டு இருந்தா. அப்படிங்கிறது நெக்ஸ்டா பிளாக் விடோ வெர்சஸ் ஹாக்காய் இவங்களுக்கான பயங்கரமான சண்டை சிவில் வார்ல இருந்திருக்கணும்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? ரெண்டு பேருக்குள்ளயுமே உயிரை கொடுக்குற அளவுக்கு பயங்கரமான நட்பு இருக்குங்க. ஜிகிரி தோஸ்துன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் ஹாக்காயும் பிளாக் விடோவும். அப்படி இருக்க ரெண்டு கேரக்டர்ஸ்குள்ள சண்டை பயங்கரமா வர மாதிரியும் ஹாக்காய் நம்ம கேப்டன் அமெரிக்கா டீம்லயும் பிளாக் விடோ அயன் மேன் டீம்லயும் நின்று அவங்க ரெண்டு பேத்துக்குள்ள மட்டுமே ஒரு 10 நிமிஷத்துக்கு மேல சரியான சம்பவமான சண்டை வர்ற மாதிரியான அந்த சீன்ஸ் எல்லாம் படத்துல எடுத்து வச்சிருந்திருக்காங்க. அப்புறம் இவ்வளவு க்ளோஸ் ஆன ஃப்ரெண்ட்ஸை ஒண்ணு மண்ணா காட்டிட்டு அடிச்சுக்க விட்டா நல்லா இருக்காதுன்னு இந்த விஷயத்தையும் ஒரிஜினல் ஸ்கிரிப்ட்ல இருந்து தூக்கிருக்காங்க. அப்படிங்கிறது நெக்ஸ்டா சிவில் வார் மூவில அந்த ஏர்போர்ட் பேட்டில் நம்ம பார்த்திருப்போம்ல, அதுல நம்ம ஹல்க் உள்ள வந்து கேப்டன் அமெரிக்கா டீம்ல நின்று அயன் மேன் டீம்ல இருக்க எல்லாத்தையுமே போட்டு பொளந்து கட்டுறதுன்னு சொன்னா அவங்களால நம்ப முடியுமா? சும்மா அடிச்சலாம் இல்லைங்க. ஆரம்பத்துல இந்த மூவிக்கான ஸ்கிரிப்ட்ல அந்த ஏர்போர்ட் பேட்டில் நம்ம ஹல்க்குமே இருந்திருக்க வேண்டியது. அவர் கேப்டன் அமெரிக்கான டீம்ல இருந்து அயன் மேன் டீம்ல இருக்க எல்லாத்தையுமே பந்தாடி இருக்க வேண்டியது. பட் அவர் தான் அவெஞ்சர்ஸ் ஏஜ் ஆஃப் அல்ட்ரான் மூவியோட எண்டிங்ல குயின் ஜெட்ல வச்சு மேல அனுப்பி வச்சிட்டானுங்களே. இதுக்கு மேல அவர் திரும்ப
எல்லாம் எடுத்துட்டு வர முடியாது, தார் ராக்னராக்ல டைரக்டா பாத்துக்கலாம்னு இந்த விஷயத்தையுமே மாத்திருப்பாங்க. அப்படிங்கிறது நெக்ஸ்டா இந்த ஒரு சிவில் வார் மூவில என்னை விட்டு போகாதீங்க டோனி, என் கூடயே இருங்க அப்படின்ற மாதிரி பெப்பர் பாட்ஸ் கண் கலங்கி அழுகிற மாதிரியான ஒரு பயங்கர எமோஷனலான சீன் அப்படின்றது நம்ம பெப்பர் பாட்ஸ்க்கும் டோனிக்கும் இடையில இருக்கணும்ன்ற மாதிரி ஆரம்பத்துல இந்த மூவியோட கிரியேட்டர்ஸ் ஒரு பிளான் பண்ணி வச்சிருந்திருக்காங்க. அப்புறம் வேண்டாம் அந்த படத்தோட ஃப்ளோவை கெடுக்கும்னு அந்த ஒரு சீனை வெட்டினது மட்டும் இல்லாம அது ஒரு சின்ன டைலாகா படத்துல வச்சிருப்பாங்க. அப்படிங்கிறது நெக்ஸ்டா இந்த சிவில் வார் மூவில எங்க அவெஞ்சர்ஸ் அடிச்சுக்கிட்டு இவ்வளவு அமுளி துமுளி போயிட்டு இருக்கு, நீ எங்கேயா போன நிக் ஃபியூரி உள்ள வந்து அவங்களை சமாதானப்படுத்துறது இல்லையா, என்னையா நீன்ற மாதிரி ஆடியன்ஸ் கேட்ட கூடாதுன்றதுக்காக நிக் ஃபியூரி உள்ள எடுத்துட்டு வந்து அந்த டீம் கேப்டன் அமெரிக்கா அண்ட் டீம் அயர்ன் மேன் ரெண்டு பேரும் பக்கத்துல வாங்கல, கை கொடுத்துக்கோங்க, கட்டி பிடிச்சுக்கோங்க, அடிச்சுக்க கூடாது, சண்டை போடக்கூடாதுன்னு நிக் ஃபியூரி உள்ள வந்து ரெண்டு டீமுக்கும் பேச்சுவார்த்தை நடத்தி அவங்களை சமாதானப்படுத்தி வைக்கிற மாதிரியான சீன்ஸ் எல்லாம் அந்த படத்துல இருக்கணும்ன்ற மாதிரி ஒரு பிளான் இருந்திருக்குங்க. பட் இப்படி பண்ணா அது ஸ்டோரியை பாதிக்கும். சோ இந்த சிவில் வார் மூவி எடுத்து பாத்தீங்கன்னா அதுல அவெஞ்சர்ஸ்க்கு ஒரு பிரஷரா இருக்கட்டும் அண்ட் அவெஞ்சர்ஸ்க்கு இருக்க இஷ்யூஸ் எல்லாமே கவர்மெண்டோட தான் கனெக்ட் ஆயிருக்கும். அண்ட் சுகோவியா இன்சிடென்ட்க்கு அப்புறம் கவர்மெண்ட் சைடுல இருந்து தான் அந்த பிரஷர் அண்ட் கான்ட்ராக்ட்டுமே வந்திருக்கும். சோ இதனால இதுல கவர்மெண்டோட இன்வால்வ்மெண்ட் இருக்கு, நம்ம எதுக்கு போய் தலையை காட்டணும்னு நிக் ஃபியூரி ஒதுங்கி இருக்க மாதிரியும் அண்ட் அவர் எடுத்துட்டு வர வேணானும் கடைசியில தான் அந்த பிளானை மாத்திருக்காங்க. சோ இங்க இருந்து நெக்ஸ்டா சிவில் வார்ல நம்ம பார்த்த வில்லனான பேரன் ஜீமோ அவனுக்கான காமிக் அப்பியரன்ஸ்ல தான் படத்துலயும் வர வேண்டியது. அது என்ன ப்ரோ காமிக் அப்பியரன்ஸ்ன்ற மாதிரி கேட்டீங்கன்னா, ஜீமோ காமிக்ஸ்ல ஊதா கலர் சிங்குச்சான் அப்படின்ற மாதிரியான ஒரு முகமுடியோட தான் சுத்திட்டு இருப்பான். அண்ட் அதே மாதிரியான முகமுடிய படத்துலயும் போடணும்னு ஆரம்பத்துல ஒரு பிளான் இருந்திருக்குங்க. அப்புறம் அந்த மாஸ்கே காமெடியா தான் இருக்கும், அதை படத்துல வச்சா இன்னும் காமெடி ஆயிடும். இந்த பேரன் ஜீமோ ஏற்கனவே பெரிய வில்லன்லாம் கிடையாது, இதுல மாஸ்க் வேற கொடுத்து அவனை காமெடி ஆக்கணுமான்னு எந்த சீனையும் மாத்திருப்பாங்க. அப்படிங்கிறது நெக்ஸ்டா ஹியோ கேப்டன் அமெரிக்கா நீ பலே ஆலியா அப்படின்னு சொல்ற விதமா இந்த சிவில் வார் மூவில நம்ம ஷாரன் கார்ட்டருக்கும் கேப்டன் அமெரிக்காக்கும் ஏகப்பட்ட லவ் சீன்ஸ் இருந்திருக்கு. அது யாரு ப்ரோ ஷாரன் கார்ட்டர் அப்படின்ற மாதிரி கேட்டீங்கன்னா, டீசெண்டா சொல்லணும்னா ஷீல்டுக்கு ஒர்க் பண்ணி கேப்டன் கூடயே இருக்க கேப்டனுக்கான அலான்னு சொல்லிடலாம். பட் உண்மையிலேயே கேப்டன் 70 வருஷத்துக்கு முன்னாடி லவ் பண்ண பெக்கி கார்ட்டருக்கான பேத்தி தாங்க இந்த ஷாரன் கார்ட்டர். லவ் பண்ண பொண்ணோட பேத்தி யாராவது லவ் பண்ணி பார்த்திருப்போமா? நம்ம கேப்டன் அதையும் பண்ணிருக்காரு. அண்ட் அப்படிப்பட்ட லவ் சீன்ஸை சிவில் வார் மூவில எடுத்து வச்சிருந்திருக்காங்க. அப்புறம் தான் அதை கட் பண்ணி எடிட்டிங்ல மொத்தமா தூக்கிருக்காங்க. எங்கிறது நெக்ஸ்டா சிவில் வார் மூவிலேயே நம்ம ரெட் ஹல்க பாத்துருக்கணும்னு சொன்னா அவங்களால நம்ப முடியுமா? ஏன்னா தனர் போல்ராஸ் இந்த சிவில் வார் மூவிலே ரெட் ஹல்கா மாறுற மாதிரியான பிளான் அப்படின்றது ஆரம்ப ஸ்கிரிப்ட்லயே இருந்திருக்கு. அவெஞ்சர்ஸ் ரெண்டு டீமா பிரிஞ்சு அவங்களுக்குள்ளே அடிச்சுக்கிட்டு குடைச்சல் கொடுக்கறத தாங்காம ஒரு கடத்துக்கு மேல பிரஷர் ஏறி பிரஷர் குக்கர் மாதிரி வெடிச்சு நம்ம தனர் போல்ராஸ் ரெட் ஹல்கா மாறுற மாதிரியான சீன்ஸ் எல்லாம் அந்த படத்துல வைக்கணும்னு ஆரம்பத்துல இருந்த தரமான பிளான் எல்லாம் இந்த மூவில தூக்கிட்டு ரெட் ஹல்கா நம்ம ரீசெண்டா பார்த்த கேப்டன் அமெரிக்கா பிரேவ் நியூ வேர்ல்ட்ல எடுத்துட்டு வந்திருப்பாங்க. அப்படிங்கிறது நெக்ஸ்டா இந்த சிவில் வார் மூவில நம்ம ஸ்பைடர்மேன் தனக்கான ஹோம் மேட் சூட்ல ஊரை சுத்திட்டு இருக்க மாதிரியான ஏகப்பட்ட சீன்ஸை காட்டணும்னு ஆரம்பத்துல இந்த பிளான் அப்படின்றது இருந்திருக்குங்க. பட் ஸ்பைடர்மேனை எம்சியூக்குள்ள எடுத்துட்டு வர போறோம், ஹோம் மேட் சூட்ல சுத்தினா அது நல்லா இருக்காது, வேற விதமான சூட் கொடுக்கணும்னு நம்ம டோனி ஸ்டார்க்கே ஸ்பைடர்மேனை போய் பார்த்து, என்னப்பா தம்பி இதான் அவன் சூட்டா, தூக்கி தூரமா எரிஞ்சிருப்பா, இது நமக்கு வேண்டாம், நான் உனக்கு தரமான சூட் தரேன், இதை போட்டுக்கோ அப்படின்ற மாதிரி ஆரம்பத்துல அவங்க காட்டணும்னு நினைச்சிருந்த அந்த ஹோம் மேட் சூட்டை மொத்தமா தூக்கிட்டு தான் டோனி ஸ்டார்க்கோட சூட் ஸ்பைடர்மேன் கிடைக்கிற மாதிரி இந்த விஷயத்தை மாத்திருப்பாங்க. சோ இங்கிறது நெக்ஸ்டா நம்ம சிவில் வார்ல பார்த்த அந்த ஒரு ஏர்போர்ட் பேட்டில் அப்படின்றது நம்ம பார்த்ததை விடையும் படம் பயங்கர பிரம்மாண்டமா அந்த படத்துல இருந்திருக்க வேண்டியதுங்க. 20 மினிட்ஸ்க்கு நான் ஸ்டாப் ஆக்ஷனா அந்த ஒரு சீனே படத்துல இருக்கணும், வேற மாதிரியான ஒரு பேட்டிலா இருக்கணும்னு சிவில் வார்ல நம்ம பார்த்த ஏர்போர்ட் பேட்டில் அப்படின்றது தரமா பிளான் பண்ணப்பட்டிருக்கு. அநேகப்பட்ட அவெஞ்சர்ஸ்க்கு அடிபடுற மாதிரியான ஒரு சில சீன்ஸ்மே படத்துல இருந்திருக்கு. அண்ட் டோனிக்கும் அதுல பயங்கரமா அடிபடுற மாதிரி இருந்திருக்கு. இல்ல இப்ப நம்ம டோனி ஸ்டார்க்கு அடிபடுற மாதிரி காட்டணும்னா அவர் எப்படி ஃபைனல் பேட்டில் சண்டை போடுவாரு? சோ இதை நம்ம மாத்தணும்னு ஏகப்பட்ட சீன்ஸை கட் பண்ணி தூக்கி தான் நம்ம பார்த்த ஏர்போர்ட் பேட்டில் அப்படின்றது இந்த படத்துல இருந்திருக்க வேண்டியது. அப்படிங்கிறது நெக்ஸ்டா இந்த ஒரு சிவில் வார் மூவில நம்ம வார் மிஷன் இறந்து போயிருக்கிறதுன்னு சொன்னா அவங்களால நம்ப முடியுமா? ஆமாங்க, இந்த ஏர்போர்ட் பேட்டிலுக்கு அப்புறம் வானத்துல இருந்து நம்ம வார் மிஷன் கீழே விழுற மாதிரியான அந்த சீன் படத்துல நம்ம பார்த்திருப்போம்ல. சோ அவர் கீழே விழுந்ததுமே அங்கேயே வார் மிஷனை மொத்தமா முடிச்சு விடணும்னு இந்த பிளான தான் ஆரம்பத்துல போட்டு வச்சிருக்காங்க. பட் பின்னாடி வார் மிஷன் நமக்கு தேவைப்படுவாருன்னு வார் மிஷன் இறந்து போறதையும் ஸ்கிரிப்ட்ல இருந்து தூக்கிட்டு சோ அந்த இன்சிடென்ட்க்கு அப்புறமா சோ இந்த மாதிரி மேல இருந்து கீழே விழுந்து அந்த இன்சிடென்ட்க்கு அப்புறமா நம்ம வார் மிஷன் கோமாக்கு போயிடாருன்ற மாதிரி காட்டி முடிச்சிருப்பாங்க. சிவில் வார் மூவியோட ஆரம்பத்துல இந்த கிராஸ் போன்ஸ் 10,000 வாலா மாதிரி பயங்கரமான வில்லனா வந்து டக்குனு புஸ்வான மாதிரி புஸ்ன்னு போயிருப்பான். பட் ஆரம்பத்துல அப்படி ஒரு பிளானே கிராஸ் போன்ஸ் வச்சு கிடையாது. கிராஸ் போன்ஸ்ல இன்னொரு பயங்கரமான வில்லனா காட்டணும்னு அந்த மூவியோட ஆரம்பத்துல பிளான் அப்படின்றது போடப்பட்டிருக்கு. பட் அதிக நேரம் எடுத்துக்கும், படத்தோட லென்த் இன்க்ரீஸ் ஆயிடும்னு இந்த மாதிரி கட் பண்ணி தூக்கிருக்காங்க. இந்த சிவில் வார் மூவியோட ஏர்போர்ட் ஃபைட்ல ஸ்பைடர்மேன் பக்கி அண்ட் சாமுல்சனை துரத்தும் போது யார் ராய்வன் அப்படின்ற மாதிரி பக்கி கேட்க, எவனை பார்த்தாலும் சூப்பர் பவர்ஸோட வரானுங்க, நம்ம என்ன பண்றது அப்படின்ற மாதிரி சாம் சொல்ற மாதிரியான அந்த டைலாக்ஸ் எல்லாம் ஒரிஜினல் ஸ்கிரிப்ட்லயே கிடையாது. ஆன் த ஸ்பாட்ல நம்ம சாமுல்சன் அந்த டைலாக்ஸ் எல்லாம் போட்டு விட்டுருக்காருங்க. அப்படிங்கிறது நெக்ஸ்டா இந்த ஒரு சிவில் வார் மூவியோட எண்டிங்லயே நம்ம கேப்டன் இறந்து போயிருக்கிறதுன்னு சொன்னா அவங்களால நம்ப முடியுமா? ஏன்னா சிவில் வார் காமிக்ஸ் எடுத்து பாத்தீங்கன்னாலும் சோ அதோட எண்டிங்ல நம்ம கேப்டன் அமெரிக்கா ஃபைனல் பேட்டில்ல இறந்து போயிருப்பாரு. சோ அதே மாதிரி தான் இந்த மூவிலையும் அயர்ன் மேன் அண்ட் கேப்டன் அமெரிக்காக்கான அந்த ஃபைனல் பேட்டில்ல கேப்டன் அமெரிக்கா இறந்து போகணுன்ற மாதிரி அப்படி ஒரு பிளான் ஆரம்பத்துல போடப்பட்டிருக்கு. பட் இப்பவே கேப்டனை போட்டு தள்ளிட்டா எப்படி? அவெஞ்சர்ஸ் இன்ஃபினிட்டி வார் இருக்கு, அவெஞ்சர்ஸ் எண்ட் கேம் எல்லாம் இருக்கு. இன்ஃபினிட்டி வார்ல கூட கேப்டனுக்கான ரோல் அவ்வளவு பெருசா கிடையாது. பட் எண்ட் கேம்ல கேப்டன் இருக்கணும்னு மார்வல் அப்பவே பிளான் பண்ணி வச்சிருந்திருக்காங்க. ஈவன் இன்ஃபினிட்டி வார்ல கூட எண்டிங்ல நம்ம பார்த்த அந்த ஒரு வகாண்டா கிளைமாக்ஸ் பேட்டில்ல தான் கேப்டனை உள்ள எடுத்துட்டு வரதுக்கு பிளான் இருந்திருக்கு. ஆனா அதை மாத்தி ஆரம்பத்திலே கொண்டு வந்திருப்பாங்க, அதெல்லாம் வேற கதை. பட் இந்த சிவில் வார் மூவியோட எண்டிங்ல கேப்டன் இறந்து போற மாதிரியான பிளான் தான் ஆரம்பத்துல இருந்திருக்கு. அப்புறம் தான் கேப்டன் அடுத்த ப்ராஜெக்ட்ஸ்ல எல்லாம் தேவை அப்படின்ற மாதிரி இந்த பிளானை மாத்திருக்காங்க. கேப்டன் இல்லாம மார்வல் இருக்காது போலங்க. ஏன்னா டூம்ஸ்டேலயும் கேப்டன் திரும்ப ரிட்டர்ன் ஆயிட்டாரு. சோலதா மார்வல் மக்களே இந்த ஒரு வீடியோ இப்ப நான் சொன்னதை விடையும் ஏகப்பட்ட பிளான்ஸ் அப்படின்றது சிவில் வாருக்கு போடப்பட்டிருக்கு.
அதெல்லாம் சொன்னா வீடியோ லென்த் ஆயிரும் அப்படின்றனால இதோடய நம்ம முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ நல்லா போச்சுனா வேணா இந்த மாதிரி சிவில் வார் மூவிக்கான ஒரிஜினல் பிளான்ஸ்க்கான பார்ட் 2 வீடியோ வேணா பண்றேன். சோ வீடியோ 2 வரை பார்த்துட்டீங்க, லைக் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா லைக் பண்ணிக்கோங்க. சோ போறப்ப சும்மா போகாம இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மார்வல் கண்டென்ட்ல வந்து உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் சில் பண்ணுங்க. வட்டமாமே.